சென்னை மாகாணத்தின் முன்னாள் பொதுக்கல்வி இயக்குனரும் சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தருமான நே.து. சுந்தரவடிவேலு காமராஜர் பற்றி எழுதிய கட்டுரையின் வாசிப்பு 2ஆம் பகுதி. இதற்கு முன்னால் முதல் வீடியோவை கேட்டுவிடுங்கள். குலக்கல்வி திட்டத்தையும் எடுத்துவிட வேண்டும். அதை செய்யும்போது ஆச்சாரியரின் பெருமைக்கும் இழுக்கு வரக்கூடாது என்று காமராசர் கருதினார். புதிய வழி ஒன்று அவருக்கு தோன்றியது. ஆட்சியின் மேல் நம்பிக்கை இல்லை என்று எதிர்க்கட்சியினர் தீர்மானம் கொண்டு வருவதே நாடாளுமன்ற மரபு. அதற்கு மாறாக ராசகோபாலாச்சாரியார் அமைச்சரவையின் மேல் நம்பிக்கை இருப்பதாக கூறும் தீர்மானம் ஒன்றை கொண்டு வரச் செய்து நிறைவேற்றிவிட்டால் ராசாசியின் பெருமை கெடாது என்று எண்ணினார். அத்தகைய தீர்மானத்தை கொண்டு வர ஏற்பாடு செய்தார். பெரும்பான்மை இல்லாத போதும் அமைச்சரவை எவருடைய உள் உதவியால் இயங்க முடிந்ததோ அவருடைய உதவியால் நம்பிக்கை தீர்மானம் நிறைவேறியது. இதற்கிடையில் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவர் என்ற முறையில் காமராசர் முதலமைச்சரை கண்டு பெரும்பான்மையோர் புதிய கல்வி திட்டத்தை எதிர்ப்பதை தெளிவுபடுத்தினார். அவர்கள் சொன்ன கருத்தை மதித்து ஆண்டின் இறுதியில் அத்திட்டத்தை கைவிடும்படி ஆலோசனை கூறினார். காங்கிரசு முதலமைச்சருக்கு இழுக்கு வராதபடி தீங்கான திட்டத்தை போக்க முயன்றார் காமராசர். புதிய திட்டம் நடைமுறைக்கு வந்து சில திங்கள் கழிந்த பின்னர் சென்னை சட்டமன்றத்தில் அரசு சார்பில் அரைவேளை படிப்பு முறையால் படிப்போர் எண்ணிக்கை பெருகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. நடைமுறையில் அதற்கு மாறான நிலை உருவாகியுள்ளது. படிப்போர் எண்ணிக்கை குறைந்துவிட்டது என்று அறிவிக்கப்பட்டது. அப்படி அறிவித்த பிறகு முதலமைச்சர் செயல்முறையை மாற்றிவிடுவார் என்று சட்டமன்ற காங்கிரஸ் உறுப்பினர்கள் எதிர்பார்த்தார்கள், நம்பிக்கையோடு இருந்தார்கள். தனி மனிதர்களின் தேவையற்ற பிடிவாதம் வரலாற்றை திசை திருப்பி விடுவதுண்டு. அக்காலத்தில் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி ஆண்டுக்கு ஒரு முறை தலைவரை தேர்ந்தெடுப்பது வழக்கம். அப்படி தேர்ந்தெடுக்கப்படுபவரே முதலமைச்சர் ஆவார். 1954ஆம் ஆண்டு தேர்வு நெருங்குகையில் காமராசர் ராசாசியை அணுகினார். தொடர்ந்து தலைவராகவும் முதலமைச்சராகவும் இருக்க வேண்டினார். குலக்கல்வி திட்டத்தை அவ்வாண்டோடு நீக்கிவிடவும் வேண்டினார். அறம் போன்ற கூர்த்த மதியுடைய ஆச்சாரியார் என்ன செய்தார்? நானா நீங்களா என்ற போக்கினை தேவையின்றி மேற்கொண்டார். நான் முதலமைச்சராக இருக்க விரும்பினால் அரைவேளை படிப்பு முறையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார். குலக்கல்வி முறை காங்கிரசின் கொள்கையில் இருந்து முளைத்ததல்ல, அதன் திட்டமல்ல. மேலும் பொதுமக்களால் பெரிதும் வெறுக்கப்பட்டது. நாட்டுப்புற மக்களை 2ஆம் தர மக்களாக அழுத்தி வைத்திருக்கவே பயன்படும் என்பதும் புலனாயிற்று. இவ்வளவிற்கு பிறகும் அதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த முயன்றிருந்தால் காங்கிரஸ் ஆட்சி தொடரும் வாய்ப்பை அப்போதே இழந்திருக்கும். இதை உணர்ந்த சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி வேறு தலைவரை தேடும் நிலைக்கு தள்ளப்பட்டது. ஆச்சாரியார் தன் சார்பில் திரு சி. சுப்பிரமணியத்தை தலைவர் பதவிக்கு நிறுத்தி வைக்க முடிவு செய்தார். குலக்கல்வி எதிர்ப்பாளர்கள் திரு சி. சுப்பிரமணியத்தை வெல்லக்கூடிய ஒருவரை தேட நேர்ந்தது. அப்போது டாக்டர் சுப்பராயனை நினைத்தார்கள், அணுகினார்கள். அவர் போட்டியிட மறுத்துவிட்டார். பிறகு வேறு பெயர்கள் வந்தன. அவரவருக்கு எத்தனை வாக்குகள் கிடைக்கும் என்று கணக்கு போட்டு பார்த்தார்கள். காமராசர் முன்வந்து முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் மட்டுமே ஆச்சாரியார் ஆதரித்த சி. சுப்பிரமணியத்தை வெல்ல முடியும் என்று தெரிந்தது. அவரை வெல்ல முடியாவிட்டால் குலக்கல்வி திட்டம் தொடரும் கேடு முன்னின்றது. மக்களுக்கு கேடான கல்வி முறையை ஒழிய வேண்டுமானால் அதை ஒழிக்க ஒப்பும் முதலமைச்சர் தேவை. வேறு வழியின்றி காமராசர் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் தலைமை பதவிக்கு போட்டியிட்டார், வென்றார். சென்னை மாநிலத்தின் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அது தமிழ்நாட்டின் பொற்காலத்தின் தொடக்கம். அதை அவரது ஆட்சி நடவடிக்கைகள் காட்டின. காமராசரின் பெருந்தன்மைக்கும் நல்ல அரசியல் அணுகுமுறைக்கும் எடுத்துக்காட்டான ஒரு நிகழ்ச்சி அவர் தலைவராக அறிவிக்கப்பட்டதும் நடந்தது. அது என்ன? காங்கிரஸ் சட்டமன்ற தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டதும் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சி. சுப்பிரமணியத்தை பழையபடி கல்வி அமைச்சராகவும் நிதியமைச்சராகவும் தனது அமைச்சரவையில் சேரும்படியும் அரைவேளை படிப்பை பழையபடி முழுநாள் படிப்பாக மாற்றிவிடும்படியும் பகிரங்கமாக கேட்டுக்கொண்டார். திரு சி. சுப்பிரமணியமும் தயக்கமின்றி இசைவு தந்தார். பொது வாழ்க்கை என்பது அவரவர் விருப்பு வெறுப்புகளை முனைப்புகளை நிறைவேற்றிக் கொள்ளும் வாய்ப்பல்ல. எனவே தன்னை பின்னே தள்ளிவிட்டு பொது நன்மையை கருதி மக்களின் முடிவுக்கு கட்டுப்படுவதே முதிர்ந்த அரசியல்வாதிக்கு அடையாளம். இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக ஒளிவிட்ட சி. சுப்பிரமணியம் காமராசரின் வழக்கரமாக இயங்கினார். அது மட்டுமா, சி. சுப்பிரமணியத்தை தலைவர் பதவிக்கு முன்மொழிந்த மீ. பக்தவச்சலத்திடமும் காமராசர் பகை கொள்ளாது அவரையும் அமைச்சரவையில் சேர்த்து கொண்டார். முதலமைச்சர்களிலேயே ஈடு இணையற்றவர் காமராசர் என்னும் புகழை பெற்றார். உயிரோடு இருப்பவர்களின் சிலையை திறந்து வைப்பது சரியல்ல என்பது என் ஆழ்ந்த கருத்து. இருப்பினும்
காமராசரை போன்ற பெரும் சாதனையாளரை பொறுத்தமட்டில் விதிவிலக்கே சரி என்று எனக்கு தோன்றிற்று. எனவே காமராசரின் சிலையை திறந்து வைக்கிறேன் என்று பிரதமர் நேரு போற்றும் அளவுக்கு சிறந்த சாதனையாளராக விளங்கினார் காமராசர். 9½ ஆண்டு முதலமைச்சராக சிறந்து விளங்கிய காமராசர் அப்பதவியை தாமரை இலை தண்ணீரை போல் உதறிவிட்டார். பிறகு அனைத்திந்திய காங்கிரசின் தலைவரானார். நேரு மறைந்தபோது லால் பகதூர் சாஸ்திரியை எளிதாக பிரதமராக்கி, அவர் மறைந்தபோது திருமதி இந்திரா காந்தியையும் எளிதாக பிரதமராக்கி வெற்றி கொண்டார். இந்திய காங்கிரஸ் தலைவர்களிலேயே சிறந்த ராஜதந்திரி காமராசர் என்று பாரதம் முழுவதும் பாராட்டும் புகழ்நிலைக்கு உயர்ந்த முதல் தமிழர் காமராசரே ஆவார். தமிழ்நாட்டின் இரட்சகர், கல்வி வள்ளல் என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பெற்ற பெருந்தலைவர் காமராசர் மக்களாட்சியின் மாண்பிற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கினார். இதை விதியின் கொடை என்று ஒதுக்கிவிட்டால் ஏமாந்து போவோம். வினையின், தூய வினையின், நீண்ட வினையின், காசும் கையில் ஒட்டாத அளவு துறவு மனப்போக்கோடு ஆற்றிய பொது தொண்டின், நாட்டு தொண்டின் நற்கனிகளே காமராசரின் உயர்வும் புகழும். தலை சிறந்த நிர்வாகியாகவும் உண்மையான சமத்துவவாதியாகவும் தொண்டருக்கு தொண்டராகவும் தலைவர்களுக்கு தலைவராகவும் ஒளிவிட்ட அப்பெருமகனாரின் கீழ் பொதுக்கல்வி இயக்குநராக நான் பணிபுரியும் வாய்ப்பு கிடைத்தது என் நற்பேறு. அவரிடத்தில் இருந்த நற்குணங்களையும் நற்பண்புகளையும் யான் அறிந்த மட்டில் தெரிவிப்பது இளைய தலைமுறைகளுக்கு வழிகாட்டும், நம்பிக்கையூட்டும், கரைபட தொண்டாற்ற தூண்டும். இதுபோன்ற தலைவர்களை பற்றிய செய்திகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம். தமிழ் பூமர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.